செந்துருப்பு வாசகர்களுக்கு என் வணக்கம். வாடம்பாடி டாக்டர் வே. சுப்பிரமணியன் இன்றைக்கு ஒரு புதிய கோணத்தில் ஒரு புதிய நபரை பற்றி தெளிவாக விளக்க இருக்கிறேன். அவர்தான் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள். இன்றைக்கு 3 நபர்கள் கொண்ட ஒரு குழு அதிமுகவில் ஒவ்வொரு நபராக கதவுகளை தட்டி 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 நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. அதுக்கு ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. ஜேசிடி பிரபாகர், கேசி பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி, இந்த மூவருமே ஏறத்தாழ நல்லவர்களே, என் உளம் கவர்ந்த இனியவர்கள், பெரிய மனிதர்கள். இதில் எல்லளவும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் இவர் எடுத்துக்கொண்ட முயற்சி சரியானதா, ஒத்து வருமா, ஒவ்வாதா என்ற பார்வையில் நான் இப்போ கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். உடைய நோக்கம் சரியானது. ஆனால் வெற்றி பெறுமா? சசிகலா அம்மா ஏற்கனவே பதவி சுகம் கண்டவர். அம்மாவுக்கு சரிசமமாக 20 வருடங்களுக்கு மேல் பயணித்தவர். சின்னம்மாவுடைய கனவு பிள்ளையாக டிடி வித்யநகரன் வலம் வந்தவர். குடும்பமே ஆட்சி செய்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கிஞ்சிற்று மாறாமல் அப்படியே செய்து நல்ல பெயர் எடுத்தவர் OPS ஐயா அவர்கள். அவர்களுடைய அந்த ஆவர்த்தனத்தில் EPS உடைய பங்கே கிடையாது. அப்பொழுது இவர் ஒரு ஆகச்சிறந்த அடிமை. OPSம் அடிமைதான். ஆனாலும் கூட அதிகார வரம்புள்ள அதிகாரம் கொண்ட ஒரு அடிமை. எல்லோருமே விசுவாசிகளாகத்தான் இருந்தார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. அம்மாவுக்கு ஆகச்சிறந்த விசுவாசி சசிகலா அம்மா என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. சசிகலா அம்மா இல்லாமல் அம்மா கிடையாது. இவ்வளவுதான். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். தொடர்ந்து 11வது முறையாக, 10வது முறையாக, 9வது முறையாகன்னு ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சின்ன சின்ன தேர்தலெல்லாம் கணக்கு போட்டு EPS தொடர்ந்து தோல்வியடைகிறார். என்ன தோல்வியடைந்தார்? ஒரு கட்சி ஏறத்தாழ ஒரு 34-35% வாக்குகளை கொண்ட ஒரு கட்சி. இதில் 6-7 பிரிவுகளாக பிளந்து விட்டால் அந்த கட்சி வெற்றி பெறுமா என்ன? இப்போ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிறவர்கள். ஆனால் கட்சியை கைக்குள் வைத்திருப்பவர் எடப்பாடி கே. பழனிசாமி. ஒரு மனிதன் என்ன செய்வார்? அவர் என்ன சினிமாக்காரரா கவர்ச்சி காட்டுவதற்கு? இல்லை. ஒரு சாமானியன், ஒரு சாதாரண ஒரு விவசாயி, வெள்ள வியாபாரம் பார்த்தவர். அவ்வளோதான். சில்வம்பாளையம் அப்படின்னு ஒரு கிராமம், அதாவது ஒரு எடப்பாடி பக்கத்தில். அரசியல்வாதி எப்படி வந்திருப்பாங்க? எல்லா தில்லுமுள்ளும் பண்ணித்தானே வருவாங்க. எல்லாரும் தான். அவர் மட்டுமா சொல்ல முடியும்? யோக்கியம் வரேன் செம்பத்துக்கு உள்ள வைங்கிற கதை தானே அரசியல். எங்கே அவர் அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆட்சி ஒரு கைக்கு வந்துருச்சு, முதலமைச்சர் பதவி லம்பாக பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மோடி சர்க்கார். மோடி அனுசரிச்சுக்கிட்டு ஆபத்து நாயகன் அமித்ஷாவை கைக்கில் வச்சுக்கிட்டு அனுசரிக்கிறதே பயங்கர நாடகம். ஆத்தாடி, அமித்ஷாவை நேற்று பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கண்ணை ஒரு சுழட்டி அப்பாவி அந்த தமிழிசையை பொதுவெளின்னு கூட பார்க்காம ஒரு முறைச்சு ஒற்றை விரலை கண்டு வான் பண்ணுறாரு பாருங்க. இது பாவம் தான். அந்த விஷயத்தில் வேணாம், எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதை விட்டுருவோம். இவெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு 4.5 வருஷம் அந்த ஆட்சியை தக்க வச்சு அதிமுக ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சியை முழுமையடைய செய்தவர் யார்? முட்டுக்கட்டை போட்டவர் யார்? அந்த வகையில் இது வெற்றியா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஆட்சி முறை வெற்றியா இல்லையா? வெற்றி தானே. தக்க வச்சார்ல. சார், இதெல்லாம் ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லக்கூடாது. வெற்றி தான். அடுத்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்று போயிட்டாங்க ஆளுங்கட்சி இருக்கும்போது. ஆமாம்,
எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது தோல்வி, மொத்த தோல்வி, 38க்கு 32 தோல்வி. சார் தேனியில் அவர் ஜெயிச்சார், அதான் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஓபிஆர் ஜெயிச்சதான் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 39 கிடையாது, 38 தொகுதியில் நின்று 38லும் ஜெயிச்சது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக. அந்த வகையில் எம்.கே. ஸ்டாலின் 100% ரிசல்ட். அடுத்து நெக்ஸ்ட் அந்த பார்லிமெண்ட்டு 38 தொகுதியில், அந்த 38 பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் 2 தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தது. ஆனால் அடுத்த 2021 எலெக்ஷன் வந்துச்சா, அதில் மொத்தம் 75 சீட்டில் ஜெயிச்சாங்க. யார்? ஏடிஎம்கே. எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்ந்து ஜாயிண்ட்டாக தான் இருந்தாங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்க வந்து எத்தனை 8 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 8 தொகுதியில் 2 தொகுதி, 2 தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ பாருங்கள் 2024 8 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. 8 தொகுதினா தேமுதிக வச்சுக்கோங்க, திருமங்கலம், அருப்புக்கோட்டை அதையும் சேர்த்தா 10 தொகுதி. அப்போ கூட்டணியோட 10 தொகுதி. அப்போ பாருங்கள் 38லையும் தோற்றுக்கும்போது 2 தொகுதியிலாம் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து எதிர்கட்சியானாங்க. அதில் மொத்தம் 75, அதிமுக மட்டும் 65. வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். ஆனால் இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது, தனியாக நிற்கும்போது 2024 8 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. தேமுதிகவும் 2, மொத்தம் 10 ஜெயிச்சிருக்காங்க. அதோட 1% வாக்கு கூடியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு, தோற்றுருக்காரு? இன்னும் ஒரு 5-6% கூடியிருக்கும். அதுக்கு யார் காரணம்? சவுத் லீடர்ஸ். அவங்க தான் எதிர்த்து நிற்கிறாங்களே, எதிரிகள் கூட இருக்காங்களே. அப்புறம் எப்படி ஏடிஎம்கே ஜெயிக்கும்? ஏடிஎம்கே தோற்று போகணும், தோக்கடிச்சவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது நியாயமானது கிடையாதுல்ல. ஆக இப்போ எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொன்ன